வணக்கம் மக்களே! ஹரிஜி டாக்ஸ்க்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து என்ன சொல்லப் போறேன்னா, 2025ல எது வந்து ஹாட்டஸ்ட் பிசினஸா இருக்கும்? இல்ல நான் வந்து இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், இல்ல கார்ப்பரேட் லாயர், இல்ல ஏதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடான லா பத்தின ஒரு சர்டிஃபைட் பெர்சன் கிடையாது. பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஆன் த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு யூனிக்கா எப்படி நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து ஏஐ தான். அதுக்காக நீங்க போய் இப்போ ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. லைக் அது எத பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க? ப்ராம்ப்டிங்க்கா? ஏன்னா ப்ராம்ப்டிங்க்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இல்ல ஃபோட்டோவுக்கா? இல்ல எடிட்டிங் இது. ஆனா இருக்கிற ஏஐ நீங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இன்பில்ட் பண்றதுனால நமக்கு வந்து ஏதாவது வித்தியாசமான ஒரு ஒரு புது ஐடியாஸ் கிடைக்குங்க. ஸோ எலான் மஸ்க் சொன்ன மாரி கம்பைனிங் 2 இன்னோவேஷன் வில் மேக் அ நியூ இன்னோவேஷன்ங்கிற மாரி, ஏற்கனவே இருக்கிற இந்த ஒரு ஃபீல்ட வந்து நம்ம இருக்கிற அந்த ஏஐ இன்பில்ட் பண்றது மூலமா ஒரு புது இன்னோவேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ரிசர்ச் பண்றீங்க. இல்ல ரிசர்ச் ரிலேட்டட் கம்பெனி லைக் டாடா டெக்னாலஜி இருக்குல்ல அந்த மாரி. ஆர்&டி மட்டும் அவுட் சோர்ஸ் பண்றவங்களுக்கு வந்து ஏஐ டிசைனிங்ல ஒரு புது புது ப்ராபபிலிட்டி இல்ல ஒரு புது புது விஷயத்துக்காக வந்து ஏஐ பவர் யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமா. அது மூலமா அவங்களால அ ரிசர்ச் எஃபிஷியன்சி இன்னும் அதிகப்படுத்த முடியும். இன்னும் அதிகமான டிசைன், இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் இதெல்லாம் வந்து அவங்க இன்ஜினியர் பண்ண முடியும்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொன்னு நானே யோசிச்சேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி இருக்கான்னு தெரியல. இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னதுன்னா, ஏற்கனவே லா இருக்குல்ல. லா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நடந்த அந்த கோர்ட் கேஸஸோட ஜட்ஜ்மென்ட்டோட ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த இந்த மாரி மோஸ்ட்லி தியரிட்டிக்கலா இருக்கும். அதிலயும் கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். ஸோ அந்த மாரி விஷயத்தலாம் நம்ம ஏஐல பில்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஏஐயால ஒரு இன்னும் பெட்டர் பாயிண்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ லாக்கு வந்து அது வந்து ஏஐ வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டா இருக்கும். அதாவது ஏஐ வச்சு உங்களால கோர்ட்ல வந்து பேச முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில. பட் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, கார்ப்பரேட் லா ஃபார்ம் வந்து நிச்சயமா இத யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி கொண்டு வரது மூலமா தான், நம்மளால வந்து ஒரு புது ஐடியா கொண்டு வர முடியும். அதாவது ஏற்கனவே இருக்கிறது தானே இப்படி பண்ணலான்னா, அப்படி யோசிக்கக்கூடாது. அதாவது உங்களால ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து யோசிக்க முடியலன்னா, ஜஸ்ட் கம்பைன் த 2 இன்னோவேஷன். இதுதான் என்னோட ஐடியா.